மழை ஓய்ந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி மூட்டம் நிலவுகிறது. ஏற்கனவே கனமழையால் சம்பா பயிர்கள் மா, பலா, முந்திரி ஆகியவை பாதிக்கப்பட்ட நிலையில் கடும் பனிப்பொழிவால் பூக்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். சேலம் அருகே மாநில நெடுஞ்சாலையில் இருந்த பனைமரங்கள் மீது ஆசிட் ஊற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பனைமரங்களை வெட்டக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் செம்மாண்டி பிரிவு சாலை அருகே 4 பனைமரங்களை தனியார் வணிக வளாக உரிமையாளர் அமிலம் ஊற்றி அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி ஒன்றிய கவுன்சிலர் அளித்த புகாரின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் உள்ள மலர்ச்சந்தையில் இடைத்தரகர்கள் தலையீடு காரணமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரண்மனைப்புதூர், கொடுவிலார்பட்டி, கோவிந்தநகரம், ஆரப்படி தேவன்பட்டி, அம்மாச்சியார்புரம், குன்னூர் உள்ளிட்ட கிராமங்களில் பூக்கள் சாகுபடி செய்து வருகின்றனர். சாகுபடி செய்த பூக்களை தேனி பூ மார்க்கெட் மற்றும் சீனையம்பட்டி பூ மார்க்கெட் ஆகியவற்றில் பூக்களை கொடுத்து இதுநாள் வரை நல்ல விலை பெற்று சென்ற நிலையில் தற்போது தேனி பழைய பேருந்து நிலையத்தில் இயங்கி வருகின்ற பூ மார்க்கெட் இடைத்தரகர்கள் அதிகம் சூழ்ந்து விவசாயிகளுக்கு விலை கிடைக்க விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்செந்தூர், உடன்குடி, கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், சாத்தான்குளம் உள்ளிட்ட ஒன்றியங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 3 சக்கர வண்டி, தையல் இயந்திரம், அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதேபோல கோவில்பட்டி பகுதியில் உள்ளவர்களுக்கும் உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும் என்றும் ரஜினி மக்கள் மன்றத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். சூர்யா தயாரிக்கும் புதிய படத்தில் நடிகர் அருண் விஜயின் மகன் ஆர்னவ் விஜய் அறிமுகமாகிறார். நடிகர் சூர்யா நடிப்பை தாண்டி சிறந்த கதைகளை தேர்வு செய்து தயாரித்து வருகிறார். அந்த வரிசையில் குழந்தைகளை மையமாக கொண்டு சாரோவ் சண்முகம் என்பவர் இயக்கும் படத்தை தற்போது தயாரிக்கிறார். அதில் நடிகர் அருண் விஜயின் மகனும் நடிகர் விஜயகுமாரின் பேரனுமான ஆர்னவ் விஜய் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அத்துடன் குழந்தை நட்சத்திரங்களுடன் சில முன்னணி நடிகர்களும் நடிக்க உள்ளனர். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்படும் இந்த குடும்ப படம் முழுக்க முழுக்க ஊட்டி நகரில் படமாக்கப்பட உள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகும் பொன்னியின் செல்வன் படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தொடங்க உள்ளது. கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் பொன்னியின் செல்வன் படம் தயாராகிறது. இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு தாய்லாந்தில் நடைபெற்றது. ஆனால் கொரோனா தாக்கம் அதிகமானதால் படப்பிடிப்பு கைவிடப்பட்டது. இந்த நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் படத்தை தொடங்க இயக்குநர் மணிரத்னம் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக ஹைதராபாத் அருகே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் அரங்கு அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதனால் இந்த மாத இறுதியில் அல்லது ஜனவரி தொடக்கத்தில் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் படக்குழு தரப்பில் கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை வனத்துறையினர் பத்திரமாக பிடித்து கொள்ளிடம் ஆற்றில் விட்டனர். சோழியன்கோட்டம் கிராமத்தில் உள்ள குளத்தில் 7 அடி நீளமுள்ள முதலையை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் குளத்தின் அருகே சிறிய பள்ளத்தை வெட்டி அதில் மாமிசத்தை வைத்தனர். அதனை உண்ண வந்த முதலை சிக்கிக் கொண்டது. முதலையை பிடித்த வனத்துறையினர் அணக்கரை கொள்ளிடம் ஆற்றில் கொண்டுவிட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கிராமங்களில் மூடுபனி நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாளவாடி, ஆசனூர், திம்பம் மலைப்பகுதியில் காலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படுவதால் நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், உழவு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கடம்பூர் மலைப்பாதையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கடும் குளிர் காரணமாக ஆங்காங்கே விறகுகளை வைத்து தீ மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 9 வயது சிறுமிக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யும் போது அவர் பியானோ வாசித்த வினோத நிகழ்வு நடந்துள்ளது. குவாலியரைச் சேர்ந்த சௌமியா என்ற சிறுமிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அடிக்கடி மயக்கம் எனும் பிரச்சனை இருந்தது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் கட்டி இருப்பதை அறிந்து அதை அகற்ற முடிவு செய்தனர். வழக்கமான மூளை அறுவை சிகிச்சை போல் இல்லாமல் தலையில் சிறிய துளை மட்டும் விட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சையின் போது சிறுமி சௌமியாவின் தலையில் அறுவை சிகிச்சை செய்யும் இடத்தில் மட்டும் வரத்து போகும் ஊசி போடப்பட்டதாக மருத்துவர்கள் கூறினர். சிறுமி சுயநினைவுடன் இருந்ததாகவும் தனக்கு பிடித்த பியானோவை இசைத்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
தற்போது சிறுமி சௌமியா ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். கடலூரில் 7 அடி ஆழ ஓடையில் ஆபத்தான முறையில் சடலம் ஒன்றை மக்கள் எடுத்துச் செல்லும் அவல நிலையின் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி பெண்ணாடம் அடுத்த மேலூர் கிராமத்தில் ராமச்சந்திரன் என்பவரது சடலத்தை ஓடை ஒன்றின் வழியே இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். தொடர்மழை காரணமாக அதிகளவு வெள்ளமும் ஏற்பட்டிருந்ததால் மக்கள் 7 அடி ஆழ நீரில் இறங்கியே சடலத்தை எடுத்துச் சென்றனர். அப்போது மிகவும் ஆழமாக இருந்த பகுதியில் சடலம் அடித்து செல்லப்பட்டு பெரிய முள் செடியில் சிக்கிக் கொண்டது. பின்னர் மக்கள் போராடி சடலத்தை மீட்டு சென்று அடக்கம் செய்தனர். மிகவும் அவலமான இந்த நிலையை மாற்ற மாவட்ட நிர்வாகம் பாலம் அமைத்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து புதிய மீன்பிடி விசைப்படகுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் மற்ற மாவட்டங்களில் இருந்து படகுகளை வாங்கி வந்து மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் புதிய விசைப்படகுகளை நிறுத்த இடமில்லாமல் பாம்பன் வழியாக உள்ள குந்துகால் பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் புதிய விசைப்படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து அப்புறப்படுத்த மீன்வளத்துறையினர் உத்தரவிட்டதோடு 23 விசைப்படகுகளின் உரிமையையும் ரத்து செய்தனர். இதனை கண்டித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூரில் அரிய வகை மரங்களை பாதுகாக்கும் வகையில் மரங்களை வேரோடு பிடுங்கி வேறு இடம் மாற்றும் பணியை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டுள்ளார். புதிதாக பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நிரந்தர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கான இடம் வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 14 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த இடம் 1000க்கும் அதிக அரிய வகை மரங்களுடன் பசுமையாக காட்சியளித்த நிலையில் அவற்றை அழிக்க மனமின்றி வேரோடு அகற்றி மாற்று இடத்தில் நட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதன்படி கோவை பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் திட்ட அலுவலர் மூலம் மாற்று இடத்தில் மரங்களை வேரோடு நடும் பணிகள் நடந்து வருகின்றன. பிடுங்கப்பட்ட 5 நிமிடங்களில் மாற்று இடத்தில் நடப்படுவதால் அனைத்து மரங்களும் பாதுகாக்கப்படும் என்று பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சௌசவ் சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை, நீலகிரி, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் பனியின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் சௌசவ் பந்தல்கள் கருகத் தொடங்கியுள்ளன. இதனால் காய்கள் தரமின்றி காணப்படுவதால் 1 கிலோ 5 முதல் 9 ரூபாய் வரையே விற்பதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலய பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் 2000க்கும் அதிகமான புள்ளிமான்கள், வெளிமான்கள், நரி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் இருக்கின்றன. பொது முடக்கம் காரணமாக வனவிலங்கு சரணாலயம் மூடப்பட்ட நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட தளர்வுகளால் அனைத்து சுற்றுலா தலங்களையும் திறக்க உத்தரவிட்ட நிலையில் கனமழை தொடர்பாக கோடியக்கரை வன உயிரின சரணாலய பகுதியில் நீர் நிரம்பி பெரிய ஏரி போல காணப்படுகிறது. சரணாலய பகுதியில் வாகனங்கள் செல்லும் வழியில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல வாய்ப்பில்லாத நிலையில் உள்ளது. இதனால் வன உயிரின சரணாலயத்தை திறக்க முடியாத நிலை உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஃபைசர் தடுப்பூசி போடுவதற்கு வளைகுடா நாடான குவைத்தும் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே பிரிட்டன், அமெரிக்கா, பக்ரைன், சவுதி அரேபியா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் ஃபைசர் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டுக்காக போட ஒப்புதல் அளித்துள்ளன. ஃபைசர் தடுப்பூசியை அவசரகால தேவைக்கு பயன்படுத்த இந்திய அரசிடமும் அந்நிறுவனம் ஒப்புதல் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விற்பனை ஏலத்தில் பங்கேற்பதற்காக டாடா குழுமம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தை விற்க கடந்த சில ஆண்டுகளாகவே அரசு முயற்சித்து வருகிறது. ஏர் இந்தியாவை வாங்க விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் ஏர் இந்தியாவை வாங்குவதற்கான ஏலத்தில் டாடா குழுமம் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டாடா சன்ஸ் நிறுவனம் நேரடியாக ஏலத்தில் பங்கு பெறாமல் சுமார் 51% பங்கு வைத்திருக்கும் ஏர் ஏஷியா நிறுவனம் மூலமாக ஏலத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எட்டு மாதங்களுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தொடங்கியவுடன் மெரினா கடற்கரை கடந்த மார்ச் 21ஆம் தேதி மூடப்பட்டது. பொது முடக்கத்தில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகள் அளித்த போதிலும் மெரினாவில் மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மெரினா கடற்கரை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள நிலையில் அதனை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. தள்ளுவண்டி கடைகள் போதிய இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை திறக்கப்பட்டதை அடுத்து காலையில் பலர் நடைபயிற்சி மேற்கொண்டனர்.
மாணவ மாணவிகள் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்ட பவானிசாகர் அணை பூங்கா 9 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டு சானிடைசர் வழங்கப்பட்டு கையை தூய்மைப்படுத்திவிட்டு பூங்காவிற்குள் நுழையுமாறு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காலை பூங்கா திறக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு சென்றனர். தருமபுரம் ஆதீனா குருமகா சன்னிதானத்துக்கு துங்கபத்ரா புஷ்கரணி புனித நீரால் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. கர்நாடக மாநிலம் ஆனேகுந்தியில் மகர ராசிக்கு உரிய நதியான துங்கபத்ரா நதியில் சிந்தாமணி படித்துறையில் துங்கபத்ரா புஷ்கரம் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 2ஆம் தேதி நிறைவடைந்தது. துங்கபத்ரா புஷ்கரத்தில் எடுக்கப்பட்ட புஷ்கர தீர்த்தத்தை கொண்டு மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானத்திற்கு மகா அபிஷேகம் செய்விக்கப்பட்டது. வேலை நிறுத்தம் அறிவித்த போக்குவரத்து தொழிலாளர்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் நாளை நடைபெறுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைந்தது. புதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஓராண்டுக்கு மேலாக அரசு பேசவில்லை. ஒப்பந்தம் தொடர்பாக அரசிடம் தொழிற்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத நிலையில் வேலை நிறுத்தம் செய்வதாக தோமுச, சிஐடியு உள்ளிட்ட கூட்டமைப்பு ஏற்கனவே போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் நோட்டீஸ் வழங்கினர். இந்த மாதம் வேலை நிறுத்தம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நாளை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நல ஆணையர், தொழிற்சங்க நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்க இருக்கின்றனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 40 காசுகள் உயர்ந்திருக்கிறது. ஒரு வாரத்தில் 80 காசுகள் அதிகரித்திருக்கிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.40 இருந்து ஒரே நாளில் 40 காசுகள் உயர்த்தி ₹4.80 விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 7ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4 இருந்தது. பிறகு படிப்படியாக அதிகரித்து தற்போது ₹4.80 இருக்கிறது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கேக் செய்யும் பொருட்டு முட்டை தேவை அதிகரித்திருப்பதாலும் தமிழகம், கேரளா மற்றும் வட மாநிலங்களில் குளிரை ஒட்டி முட்டை நுகர்வு அதிகரித்திருப்பதாலும் விலை உயர்ந்திருப்பதாக பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட இருசக்கர வாகனத்தில் செல்ல முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறை தலைவர் அஸ்லம் பாஷா உள்ளிட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கத்தில் இருந்து 1500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அம்மன்பள்ளியில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணை நிரம்பியதால் உபரிநீர் திறக்கப்பட்டது. இந்த நீர் அம்மன்பள்ளி, கத்திரிப்பள்ளி உள்ளிட்ட 7 கிராமங்களை கடந்து தமிழக எல்லையான பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் கலந்ததால் பள்ளிப்பாடு, திருத்தணி, திருவள்ளூர் வட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு 1000 கிலோ கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. பொள்ளாச்சியில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஃப்ரூட் மிக்ஸ் திருவிழாவில் 30 கிலோ செர்ரி பழம், 10 கிலோ முந்திரி, 10 கிலோ பாதாம், 20 கிலோ கருப்பு திராட்சை உள்ளிட்ட சுமார் 250 பொருட்களை ஒன்றாக கலந்து ஊற வைக்கப்பட்டுள்ளது. இவற்றை கொண்டு 1000 கிலோவில் பிளம் கேக் தயாரிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் அனந்த்பூருக்கு சென்ற அரசு பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ₹1,90,00,000 காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த அரசு பேருந்தை சோதனையிட்ட போது ரமா சௌத்ரி என்பவர் கட்டுக்கட்டாக பணம் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் ₹1,90,00,000 பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக அரசு போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பேருந்துகள் இயங்காததால் அங்கு செல்ல முடியாமல் தமிழக பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
கடந்த சில தினங்களாக ஊதிய உயர்வு கேட்டு கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கர்நாடகாவில் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை. சத்தியமங்கலத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு 9 பேருந்துகளும், கர்நாடகாவில் இருந்து 5 பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தன. குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே கர்நாடகாவுக்கு செல்ல தமிழக பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெங்காய பயிர்கள் திருகல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வெங்காய பயிர்களில் திருகல் நோய் ஏற்பட்டு முழுவதுமாக அழுகியதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் வேளாண் துறையினர் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். புதுச்சேரியில் ஹோலோகிராம் ஒட்டாமலும் கலால் துறையின் முத்திரையை போலியாக தயாரித்து மது பாட்டில்கள் மீது ஒட்டி விற்பனை செய்தது தொடர்பாகவும் 2 தனியார் மதுபான ஆலைகள் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மங்களத்தில் உள்ள பிரீமியர் டிஸ்லரி என்ற மற்றும் காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ரவிக்குமார் டிஸ்லரியிலும் கணக்கை குறைத்து காட்டி அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படுத்தியது மற்றும் போலி ஹோலோகிராம் பயன்படுத்தியது காவல்துறை ஆய்வில் தெரியவந்தது. இதனையடுத்து கலால் துறை ஆணையர் அபிஜித் விஜய் சௌத்ரி உத்தரவின் பேரில் பிரீமியர் டிஸ்லரி, ரவிக்குமார் டிஸ்லரிஸ் என்ற 2 மதுபான ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. அறிவிக்கப்பட்டபடி குமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவி சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் முறையான அறிவிப்பு வராததால் திற்பரப்பு அருவி திறக்கப்படவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள வியாபாரிகளும் ஏமாற்றம் அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கூகனூர் கிராமத்தில் நெற்பயிரில் பரவி வரும் குலைநோய் மற்றும் இடப்பலம் நோய்களால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். கூகனூர் கிராமத்தில் 225 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் நெற்பயிர் பயிரிட்டுள்ளனர். பயிர்கள் நன்கு விளைந்து மகசூலுக்கு தயாராக உள்ள நிலையில் குலைநோய் மற்றும் இடப்பலம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. நெற்கதிர்கள் நல்ல முறையில் வளர்ந்துவிட்ட போதிலும் இதுபோன்ற நோய்களால் பயிர்களில் அரிசி இல்லாமல் கருக்காகவே காணப்படுகிறது. இதனால் மீதமுள்ள வயல்களை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற கவலையோடு இப்பகுதி விவசாயிகள் இருக்கிறார்கள். டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதல் காரைக்கால் வரை ஆழ்கடல் பகுதியில் 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அளித்த உரிமையை ரத்து செய்ய கோரியும், சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிடக் கோரியும் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இமாச்சல பிரதேச ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா காயம் ஏதுமின்றி தப்பினார். தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் உள்ள சவுத்துபால் நகரில் அவரது கார் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மரத்தின் கீழ் மோதிய காருக்கு மட்டும் லேசான அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலால் கடந்த 8 மாதங்களாக மூடப்பட்டிருந்த மாமல்லபுரம் கலை சின்ன வளாகங்கள் இன்று திறக்கப்பட்டன. கடற்கரை கோயில், 5 ரதம் உள்ளிட்டவற்றை பார்வையிட நாளொன்றுக்கு 2000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் 60 வயதுக்கு மேல் உள்ள முதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. மேலும் இச்சின்னங்களை காண வருபவர்கள் ஆன்லைனில் மட்டுமே நுழைவுச் சீட்டு வாங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் ஸ்டுடியோவில் இன்று தொடங்கியது. சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த படத்தின் ஷூட்டிங் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கியது. குடும்ப பின்னணியில் உருவாகும் அண்ணாத்த படத்தை கடந்த ஏப்ரல் மாதத்துடன் முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டனர். கொரோனா காரணத்தால் படத்தின் ஷூட்டிங் தடைப்பட்டது. இந்நிலையில் அண்ணாத்த படத்தின் ஷூட்டிங் 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. அதில் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் வரை நடைபெறும் என கூறப்படுகிறது. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, சூரி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர்.
சந்தானம் நடிப்பில் உருவாகும் பாரிஸ் ஜெயராஜ் படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்துள்ளது. டிகிலோனா படத்தை முடித்த சந்தானம் பாரிஸ் ஜெயராஜ் என்ற படத்தில் நடித்து வந்தார். A1 படத்தின் இயக்குனர் ஜான்சன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தின் ஷூட்டிங் தற்போது நிறைவடைந்துள்ளது. A1 படம் போலவே பாரிஸ் ஜெயராஜ் முழுக்க முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதால் இறுதிக்கட்ட வேலைகளை தொடங்க இயக்குனர் ஜான்சன் திட்டமிட்டுள்ளார். மேலும் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாக இருக்கும் படத்தின் பாடல்களையும் விரைவில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். சசிகுமார் நடிக்கும் பகைவனுக்கும் அருள்வாய் படத்தில் வாணி போஜன், பிந்து மாதவி ஆகியோர் நாயகிகளாக நடிக்கிறார்கள். இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அனிஸ் இயக்கும் பகைவனுக்கு அருள்வாய் படத்தில் நடிக்கிறார். கடந்த சில மாதங்களாக இந்த படத்திற்கு ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் தற்போது படத்தின் ஷூட்டிங்கை தொடங்கியுள்ளனர். புதுமையான கதை தளத்துடன் உருவாக உள்ள பகைவனுக்கு அருள்வாய் படத்தில் வாணி போஜன், பிந்து மாதவி ஆகியோர் நடிக்கிறார்கள். மேலும் அந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார். சசிகுமார் நடிப்பில் ஏற்கனவே கொம்பு வச்ச சிங்கம்டா, எம்ஜிஆர் மகன் ஆகிய படங்கள் வெளியீட்டுக்கு தயாராக உள்ளன. நடிகர் விஷால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலாளராகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்த விஷால் கடந்த 2017ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். விஷால் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ள பலரையும் தனது தலைமையில் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக விஷால் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 9 மாதங்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க செவ்வாய்க்கிழமை முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றாலத்திற்கு வருவோர் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. 8 மாதங்களுக்கு பிறகு முக்கொம்பு திறக்கப்பட்டதை அடுத்து நுழைவு வாயிலில் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். முகக்கவசம் அணிந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. அண்மையில் பெய்த மழை மற்றும் மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கொம்பு மேலணையில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் சேலம், நாமக்கல், தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட வெளிமாவட்டத்தினரும் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளனர். தொடர் மழையால் பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் மினி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது வாலஜா அணைக்கட்டு தடுப்பணை. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் குடும்பத்துடன் தடுப்பணைக்கு வந்து குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்கிறார்கள். ஆற்றில் வெள்ள அபாயம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தும் அச்சமின்றி ஆற்றில் மக்கள் குளித்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூரில் இருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை 8 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரயில்வே நிர்வாகத்தின் அறிவிப்பிற்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் செங்கல்பட்டு, தாம்பரம் மற்றும் சென்னை கடற்கரை உள்ளிட்ட 3 ரயில் நிலையங்களில் மட்டுமே ரயில் நிற்கும் என கூறப்பட்டுள்ளது.